ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம முள்ளங்கியை வச்சு ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு முள்ளங்கியை எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு 250 கிராம் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட மேல் தோல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் மேல் தோல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதை நல்லா துருவி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம முள்ளங்கி எல்லாமே நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம துருவி வச்ச இந்த முள்ளங்கியை போட்டுடலாம். ஏன்னா முள்ளங்கி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது பச்சையாக வந்துருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நிறைய பேர் முள்ளங்கி அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஒரு மாதிரி நமக்கு அந்த முள்ளங்கியோடைய ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வதக்கினோம்னா நமக்கு அந்த ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஏன்னா இதோடைய முள்ளங்கியோடைய பச்சை வாசனை போகணும். ரெண்டாவது, முள்ளங்கி எப்போவுமே நீர்ச்சத்து உள்ள காய். ஸோ அதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணணும், நல்லா வற்றி வரணும். அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. ரெண்டாவது அதோடைய பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போயிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எனக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய முள்ளங்கி ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. ரெண்டாவது நான் சப்பாத்தியை நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு எப்பவுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பிணைஞ்சுக்குங்க. இதில் கொஞ்சம் போல் மாவை நல்லா தூவி விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் திரட்டிக்கலாம். ஸோ ரொம்ப திக்காக திரட்டாமல் கொஞ்சம் நீங்கள் தின்னாவே திரட்டுங்க. பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு இது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். ஸோ ஒரு கைப்பிடி எடுத்து லைட்டாக நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுருங்க. பரப்பிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாவு இந்த மாதிரி மடக்கிடுங்க. இதை முக்கோண ஷேப்லேயும் மடக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி லைட்டாக இது மேலே மாவு தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு இதை நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் நீங்கள் லேயராகவே தேய்க்கணும். ஸோ நமக்கு வெளியிலலாம் வந்துடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. தவா நல்லா ஹீட்டான பிறகு நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறனால எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான ரேடிஷ் பராத்தா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.